அன்பு உள்ளங்களே, ஒரு நார்சிசிஸ்ட் தன் துணையை நிரந்தரமாக இழந்த பிறகு அவர்களுக்குள் நடைபெறும் 6 விதமான உளவியல் நிலைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதில் 2வது நிலை கட்டுப்பாடு இழப்பின் விலகல், கண்ட்ரோல் விட்ரோவல். உங்கள் மீது அவர்கள் வைத்திருந்த கண்ட்ரோல், கட்டுப்பாடு விலகப்படும் போது அவர்கள் எதை உணர்கிறார்கள் என்று பார்ப்போம். உங்களுடைய இருப்பை விட அவர்கள் இழக்கிறதாவது உங்கள் மீது அவர்கள் வைத்திருந்த கட்டுப்பாடு. அந்த நுண்ணிய அதிகார உணர்வு, அதில் அவர்களுக்கு கிடைக்கும் சுகம். அவர்கள் உங்களை எளிதில் தூண்டி உங்கள் கஷ்டத்தில் வரும் உணர்வையும் கண்ணீரையும் செயலையும் ஆக்ரோஷத்தையும், அவர்கள் உங்களை குழம்ப வைக்கும் முறை, மௌன தண்டனையால் உங்களை சிதறடிக்கும் பழக்கம், பின்னர் மீண்டும் உங்களை தங்களிடம் இழுக்கும் திறன், இவை அனைத்தும் இப்போது இல்லாதது. இப்பொழுது நீங்கள் அவர்கள் ஆட்டத்தை விளையாடுவதில்லை, நீங்கள் பதிலளிக்கவில்லை, நீங்கள் அலறவில்லை, முயற்சி செய்யவில்லை. நீங்கள் இல்லாமல் போனது அவர்கள் அகத்தில் உள்ள ஈகோ உடைந்ததாக உணர்வார்கள். அவர்கள் கைவிடப்பட்டு விட்டதாக ஒரு உணர்வு அவர்களுக்குள் ஒலித்துக் கொண்டே இருக்கும். அந்த வெற்றிடமே அவர்களுக்கு பெரும் துன்பமாக அமைந்துவிடும். 3வது நிலை வெளிப்படையான உருவ மீட்பு, அதாவது இமேஜ் ரீபில்ட். அவர்கள் உங்களை இழந்து விட்டார்கள் என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். ஆனால் அந்த இழப்பை உண்மையாக எதிர்கொள்வதற்கு முன் வெளிப்படையான உருவத்தை மீண்டும் கட்டமைக்க ஓடிவிடுவார்கள். நாடகம் தொடர்கிறது. புதிய காதலர், புதிய புகைப்படங்கள், புதிய மனிதர் போல நடிப்பு. நான் ஆன்மீகமாக வளர்ந்து விட்டேன், முழுமையாக குணமடைந்து விட்டேன் என்று வெளிக்காட்ட ஆரம்பிப்பார்கள். ஆனால் உண்மையில் இது அனைத்தும் நாடகமே. அது உண்மையல்ல, அது ஒரு காட்சிப்படுத்துதல் மட்டுமே. 4வது நிலையை பார்ப்போம். சொல்ல முடியாத அவமானம் அவர்களின் மனதை பிரித்தெடுக்கும், நிலைக்குலைய செய்யும். இறுதியில் அவர்களது உள்ளிருக்கும் உணர்வுகள் வெள்ளமாக வெடிக்கும். ஆனால் அது குற்ற உணர்வு கிடையாது, அது அவமானத்தால் வரும் பிரதிபலிப்பு. நார்சிசிஸ்ட் ஒருவர் அதை ஒரு ஆரோக்கியமான மனிதனைப் போல எதிர்கொள்வதில்லை. மனநலக் குறைவின் வெளிப்பாடு தெளிவாக இங்கே தெரியும். தன்னை ஒரு பலிகடா போல மாற்றிக் கொள்வார்கள். நான் வெகுளி போல் இருந்தேன், நான் பாதிக்கப்பட்டுள்ளேன் என்று பேசுவார்கள். அவர்களின் பழைய வழக்கம் இதுவே. செய்வதெல்லாம் செய்துவிட்டு அதன் பாதிப்பு அவர்களுக்கு நடந்தது போல் அவர்கள் செய்ததை மறைக்க அனைத்தையுமே நிராகரிப்பார்கள். யார் அவர்களால் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் தவறாக மாற்றப்படுவார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் கொடூரமானவர் என்றும் அவர்கள்தான் நார்சிசிஸ்ட் என்றும் புதிதாக அவர்கள் கதையை மீண்டும் எழுத தொடங்குவார்கள். மற்றவர்களிடம் மட்டுமல்ல, தங்களிடமே அந்த பொய்க்கதையை எழுதி அதை நம்ப ஆரம்பிக்கிறார்கள் இந்த நார்சிசிஸ்ட் மனிதர்கள். மனநலம் குன்றிய அதிர்வலைகளில் பிறப்பெடுத்த இவர்கள் இதை செய்வதை சுய கேஸ்லைட்டிங் அல்லது செல்ஃப் கேஸ்லைட்டிங் என்று அழைக்கப்படுகிறது.